எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், இது ஒரு ஆண் ஜாதகம். இவருடைய ஜாதகத்தில் இவர் முந்திரி கொட்டை வாங்கி அதை வியாபாரம் செய்து வெளியில் ஏற்றுமதி இறக்குமதி செய்து கொண்டு வருகிறார். இவருடைய ஜாதகத்தில் என்னென்ன கிரக நிலை இருந்தால் இவருக்கு அந்த வியாபாரத்தில் ஈடுபாடு ஏற்பட்டு அவருக்கு அந்த முந்திரி கொட்டையை வாங்கி அதை மூட்டை பிடித்து விற்று அதை ஏற்றுமதி வெளியிலே வியாபாரிகளுக்கு வெளியில் ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறார் என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். ஒருவருடைய ஜாதகத்தில் லக்கணம் சனியால் தொடர்பு கொள்ள வேண்டும் அல்லது செவ்வாயால் தொடர்பு கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால்தான் அந்த வியாபாரத்தில் சில நுணுக்கமான விஷயங்கள் ஒருவரை வியாபாரம் செய்து அதில் லாபத்தை வைத்து பிழைக்க முடியும். அந்த சனி தொடர்பு இல்லாமல் லக்கணத்தோடோ லக்னாதிபதியோடோ அந்த சனி தொடர்பு இல்லாமல் வியாபாரம் செய்தால் அந்த வியாபாரத்தில் பெரிய வெற்றி அடைய முடியாது. இவருடைய ஜாதகத்தில் அந்த கிரக நிலை எப்படி இருக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம். இவர் 20/7/1973 ஆண்டு பிறந்துள்ளார். இவர் காலையில் 3:51 பிறந்துள்ளார். இவர் ஆண் ஜாதகர், கடலூரில் பிறந்தால். இவருடைய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம், 2ஆம் பாதமாகும். இவர் மிதுன லக்கணம். லக்கணத்திலே கேது, சனி, 2இல் புதன், சூரியன், 3இல் சுக்கிரன், 7இல் ராகு, 8இல் குரு, 9இல் சந்திரன், 10இல் செவ்வாய். இவர் பிறக்கும் பொழுது குரு தசையில் 11 வருடம் 2 மாதம் 29 நாட்கள் பிறந்துள்ளார். அதன் பிறகு சனி தசை. இவர் ஒரு 10ஆம் வகுப்பு வரைதான் இவர் படித்திருந்தார். புதன் அஸ்தங்கமாகி இருக்கிறது. 4ஆம் இடம் அதிகமான பாவத்துவம். சனி செவ்வாய் இருவரும் செவ்வாயை பார்த்து செவ்வாய் 4ஆம் இடத்தை பார்த்து பலவீனப்படுத்துகிறார். அதனால் இவருக்கு புதனும் கொஞ்சம் அஸ்தங்க அமைப்பில் உள்ளது. அதனால் இவருக்கு ஒரு 10ஆம் வகுப்பு வரை படித்துள்ளார். இவர் குரு தசை ஒரு 11 ஆண்டு காலம், சனி தசை ஒரு 19 ஆண்டு காலம், புதன் தசை ஒரு 17 ஆண்டு காலம், கேது தசை ஒரு 7 ஆண்டு காலம், 54 வயது வரைக்கும் கேது தசை. இப்பொழுது இவருக்கு 53 வயது முடிந்து 2 மாதம் ஆகிறது. இவர் புதன் தசை லக்னாதிபதி தசையில் இருந்து இவர் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார். லக்னாதிபதி சூரியனால் அஸ்தங்கமானாலும் அந்த லக்னாதிபதி பௌர்ணமி சந்திரனுடைய வீட்டில், பௌர்ணமிக்கு மறாநாளான சந்திரனுடைய வீட்டில் அமர்ந்துள்ளார். அந்த புதனை குரு பார்க்கிறார், லக்னாதிபதியை பார்க்கிறார். அதனால் லக்னாதிபதி அதிக சுபத்துவம் பெற்ற அமைப்பில் லக்னத்தில் சனியை கேது சூட்சுமோடு சேர்ந்து அமர்ந்து செவ்வாயினுடைய பார்வையும் அங்கு விழுகிறது. அதுபோல் இருந்தால்தான் ஒருவர் அந்த வியாபாரத்தில் சில நுணுக்கமான ஒருவருடன் அந்த வியாபாரம் எவ்வளவு லாபம் வரவு என்று செலவு வைத்து அதெல்லாம் பார்த்து கணக்கு பார்த்து அந்த வியாபாரத்தில் லாபத்தை வைத்து நுணுக்கமான விஷயத்தில் வியாபாரம் செய்ய முடியும். அதற்கு இந்த சனியினுடைய தொடர்பு முக்கியம் தேவை, செவ்வாயினுடைய தொடர்பு தேவை. இவர் கேது தசை, புதன் தசை, இந்த 2 திசைகளுமே அந்த வியாபாரத்தை செய்து கொண்டிருக்கிறார். இந்த முந்திரிக்கோட்டை வியாபாரத்திற்கு சந்திரன் தான் அந்த உணவுப் பொருட்கள். அந்த சந்திரனுடைய அதிக சுபத்துவம், சுக்கிரனோட பார்வையில் அதிக சுபத்துவம் அமைப்பில் இருந்து சுக்கிரனும் வெண்மை நிறத்துக்கான பொருட்கள், அதுவும் சந்திரனால் அதிக சுபத்துவம் அடைகிறது. அதுபோல் இருப்பதால் இவருக்கு அந்த முந்திரிக்கொட்டை வியாபாரத்தில் சந்திரனும் சுக்கிரனும் முக்கியமான கிரகங்களுடைய காரகத்துவமாகும். குரு 12ஆம் இடத்தை தொடர்பு கொண்டு இருப்பதால் 8-12 தொடர்பு கொண்டு இருப்பதால் அவர் அந்த பொருளை வாங்கி கைமாற்றி விட்டு வியாபாரம் செய்து அந்த தொழிலில் லாபம் அடைந்து கொண்டிருக்கிறார். இதுபோல் குரு சுக்கிரன், சந்திரனும் சுக்கிரனும் அதிக சுபத்துவமான அமைப்பில் இருப்பதால் இவருக்கு இந்த முந்திரிக்கொட்டை வியாபாரத்தில் இவருக்கு அந்த விருப்பம் ஏற்பட்டு அதனை சீரும் சிறப்புமாக செய்து கொண்டிருக்கிறார். இதுபோல் ஒருவருடைய ஜாதகத்தில் அந்த முந்திரிக்கொட்டை வியாபாரம் செய்ய வேண்டும் என்றால் சுக்கிரன் சந்திரன் இருவரும் அதிக சுபத்துவம் பெற்று இருப்பதால் அது உணவுப் பொருள், அதாவது அந்த உணவை நம்ம வாங்கி அதை பதப்படுத்தி நம்ம சாப்பிடக்கூடிய பொருட்கள். அதனால் வெண்மை நிறமான பொருட்கள் அந்த முந்திரிக்கொட்டை பயிர் என்பது. அதனால் அந்த சுக்கிரனும் சந்திரனும் அதனுடைய காரகத்துவமாகி அது அதிக சுபத்துவம் பெற்று இருப்பதால் அந்த தொழிலை எடுத்து அவர் செய்து சீரும் சிறப்புமாக லாபம் பெற்று நல்ல முறையில் வருகிறார். மற்றொரு வீடியோ பதிவில் வேறொரு தகவலுடன் பார்ப்போம். என்னுடைய தொடர்பு எண் 9994034255 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு ஜோதிட சந்தேகங்கள் மற்றும் ஜோதிட பலன்கள் தெரிந்து கொள்ளலாம். எல்லோருக்கும் வணக்கம்.